சிலுவை பாதை தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். முதல் நிலை, இயேசு தீர்ப்பிடப்படுகின்றார். என் பிரச்சனைகளால் நான் பல பாவங்களை செய்ததால் இயேசு எனக்காக தீர்ப்பின் வாசலில் நிற்கின்றார். ஜெபம். ஆண்டவரே, என் கடினமான பிரச்சனைகளை உமக்கு முன்பாக கொண்டு வருகிறேன். என் பாவங்களை மன்னித்து உமது திட்டத்தில் நம்பிக்கை வைக்க எனக்கு உதவுங்கள். ஆமேன். இரண்டாம் நிலை, இயேசு தம் சிலுவையை சுமக்கின்றார். இயேசு என் பாவ சிலுவையை எடுத்துக்கொண்டது போல நான் என் பிரச்சனைகளை எடுத்துக்கொள்வேன். நீர் என்னை வழி நடத்துவீர் என்று நம்புவேன். ஜெபம். இயேசுவே, என் துன்ப சிலுவையை என் தைரியத்துடனும் விசுவாசத்துடனும் சுமக்க எனக்கு உதவுங்கள். ஆமேன். மூன்றாம் நிலை, இயேசு முதல் முறையாக கீழே விழுகின்றார். இயேசு என் பாவ சுமை தாங்க முடியாமல் விழுந்தார். நான் மனம் மாறுவேன் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் எழுந்தார். ஜெபம். இயேசுவே, நான் பாவ துன்பத்தில் வீழும்போது மீண்டும் எழுந்து முன்னேற எனக்கு உதவுங்கள். ஆமேன். நான்காம் நிலை, இயேசு தம் தாயை சந்திக்கின்றார். இயேசு தம் தாயை சந்தித்தது போல என்னை சந்தித்து துன்பத்திலிருந்து என்னை மீட்க உதவும் ஆண்டவரே. ஜெபம். ஆசீர்வதிக்கப்பட்ட தாயே, எனக்காக பரிந்து பேசி உமது மகனின் திட்டத்தில் நம்பிக்கை வைக்க எனக்கு உதவுங்கள். ஆமேன். ஐந்தாம் நிலை, சீரேனின் சீமோன் இயேசுவின் சிலுவையை சுமக்க உதவுகின்றார். இயேசுவுக்கு சீமோன் உதவி செய்தது போல அடுத்தவர்களின் துன்பத்தில் பங்கெடுக்க வேண்டும் என்பதை சீமோன் உணர்த்தியிருக்கின்றார். ஜெபம். ஆண்டவரே, என் சிலுவையை சுமந்து என் போராட்டங்களில் என்னை ஆதரிக்க எனக்கு உதவியாளர்களை அனுப்புங்கள். ஆமேன். ஆறாம் நிலை, வெரோனிகா இயேசுவின் முகத்தை துடைக்கின்றார். இயேசுவே, வெரோனிகா உன் முகத்தை துடைத்தது போல நீர் எனக்கு ஆறுதலையும் அமைதியையும் தருவீராக. ஜெபம். ஆண்டவரே, என் கண்ணீரை துடைத்து என் துன்பத் துயரங்களை தைரியமாக ஏற்றுக்கொள்ள மனதை தாரும் இயேசுவே. ஆமேன். ஏழாம் நிலை, இயேசு இரண்டாவது முறையாக கீழே விழுகின்றார். இயேசு மீண்டும் விழுந்தது போல நான் மீண்டும் தடுமாறலாம். ஆனால் உமது உதவியுடன் நான் மீண்டும் துன்பத்தில் இருந்து எழ தினம் தாரும். ஜெபம். ஆண்டவரே, நான் மீண்டும் விழும்போது மீண்டும் எழுந்து முன்னேற எனக்கு உதவுங்கள். ஆமேன். எட்டாம் நிலை, இயேசு எருசலேம் பெண்களை சந்திக்கின்றார். இயேசு எருசலேம் பெண்களை சந்தித்தது போல என் பிரச்சனைகளின் தாக்கத்தை சந்தித்தருளும். ஜெபம். இயேசுவே, நீர் என்னை சந்திப்பீர் என்ற நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் எனக்கு தாரும் இயேசுவே. ஆமேன். ஒன்பதாம் நிலை, இயேசு மூன்றாவது முறை விழுகின்றார். இயேசுவே, நீர் மூன்றாவது முறை விழுந்தது போல நான் மீண்டும் தடுமாறலாம். ஆனால் உமது உதவியுடன் நான் மீண்டும் எழுந்திருப்பேன் என்ற நம்பிக்கை தாரும். ஜெபம். ஆண்டவரே, நான் மூன்றாவது முறை விழும்போது மீண்டும் துன்பத்திலிருந்து எழுந்து முன்னேற எனக்கு உதவுங்கள். ஆமேன். பத்தாம் நிலை, இயேசுவின் ஆடையை களைந்து விடுகிறார்கள். இயேசுவே, நான் அழகானவள் என்று என் ஆடையை வழியாக காட்டிக்கொள்கிறேன். என் ஆடை என் உடலை மறைக்கத்தான் என்று எனக்கு நீர் உணர வைத்தீர். ஜெபம். ஆண்டவரே, என் அலங்காரத்தால் பல பாவங்களை செய்தேன். இனி நான் பாவம் செய்யாதபடி என்னை மன்னித்தருளும். ஆமேன். 11ஆம் நிலை, இயேசு சிலுவையில் அறையப்படுகின்றார். இயேசு சிலுவையில் அறையப்பட்டது போல நான் என் ஆசைகளை தியாகம் செய்து உமது சித்தத்தில் நம்பிக்கையோடு வாழ்வேன். ஜெபம். ஆண்டவரே, உமது சிலுவையில் என் துன்பங்களை அறையப்பட எனக்கு உதவுங்கள். உம்மீது நம்பிக்கை வைத்து வாழ வரம் அருளும். ஆமேன். 12ஆம் நிலை, இயேசு சிலுவையில் இறக்கின்றார். உனக்காக நான் இறந்தேனே, இனியாவது நீ மனம் மாறுவாயா? ஜெபம். ஆண்டவரே, என் பழைய சுயத்திற்கு மரித்து உம்மில் மீண்டும் பிறக்க எனக்கு உதவுங்கள். ஆமேன். 13ஆம் நிலை, மரியன்னை மடியில் இயேசு. இயேசு கீழே இறக்கப்பட்டு அன்னை மடியில் கிடத்தியது போல என்னுடைய துன்ப நிலைகளை அன்னையிடம் மன்றாடுவேன். ஜெபம். ஆண்டவரே, என் பிரச்சனைகளை சிலுவையிலிருந்து இறக்கி அமைதியை காண மரியன்னையை எனக்கு தந்தீர். ஆமேன். 14ஆம் நிலை, இயேசுவை கல்லறையில் அடக்கம் செய்தனர். இயேசு கல்லறையில் வைக்கப்பட்டது போல என் பிரச்சனைகள் ஓய்வெடுக்கட்டும். நான் உம்மீது அமைதியையும் நம்பிக்கையையும் காணட்டும். ஜெபம். ஆண்டவரே, என் பிரச்சனைகளை உமது கல்லறையில் அடக்கம் செய்து உமது திட்டத்தில் அமைதியையும் நம்பிக்கையும் காண எனக்கு உதவுங்கள்.
ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இந்த சிலுவை பாதையை அனைவருக்கும் பகிருங்கள். God bless you to all.